ஸ்லீவ் உடைய ட்ரேசிங் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சென்டர்ல வந்து கட் ஒர்க்கும் தென் வந்து 3D ஃப்ளவர்ஸ் வச்சு இந்த டிசைன்ஸ வந்து நம்ம மேக் பண்ண போறோம். ஸோ கட் ஒர்க்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, த்ரெட்ல வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸா ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது செக்குடு பேட்டர்ன்ல ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த கேப்ஸ் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ண போறோம். ஸ்லீவ் உடைய சென்டர்ல வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் குடுத்துருக்கோம். அதுக்குள்ள வந்து நம்ம கட் ஒர்க் பண்ண போறோம். ஸோ அதில வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கோங்களே, அதில நம்ம ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட்ல நம்ம டபுள் த்ரெட் எடுத்து நம்ம வந்து ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பெல் பிராண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணும்பொழுது எந்த அளவுக்கு நம்ம நெருக்கமா ஒர்க் பண்ணமோ, அந்த அளவுக்கு ஒரு குட்டி குட்டி ஸ்டெயின் ஸ்டிச்சஸாக போட்டுகிட்டே வாங்க. நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த செக்குடு லைன்ஸ் மேலே தான் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஒர்க் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நம்ம எண்ட் நாட் போடாம, அப்படியே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸை வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே தான் வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸை ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். ஸோ வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணும்பொழுது ரொம்ப லாங்காக எடுத்து ஒர்க் பண்ணாமல், ரொம்ப குட்டி குட்டியாக, அதாவது ரொம்ப கேப்னஸ் இல்லாமல் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸாக ஒர்க் பண்ணுங்கள். நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்க இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சாட்டின் கிளாத், அதாவது கொஞ்சம் வந்து ஷைனிங்காக இருக்குது. ஸோ இதனுடைய சாரியும் பார்த்தீங்க அப்படின்னா, காட்டன் சாரி தான். இதில் வந்து என்னென்னா கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு க்ரீன் கலர்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த கட் ஒர்க்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். கஸ்டமர் வந்து சாரியோடைய ஃபோட்டோஸ் மட்டும் தான் நம்மகிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம டிசைன்ஸ் மேக் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின் ஸ்டிச்சஸ், அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ்லாம் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது நம்ம வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன, நீங்கள் எந்த மாதிரி நீடில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க, நீடிலுடைய பிராண்ட் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் வந்து நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸ்லேயும் வந்து நம்ம நீடிலுடைய நம்பர்ஸ் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் தான். ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இதே கேட்டுட்ருக்கீங்க. நம்ம த்ரெட் ஒர்க்ஸுக்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 14 நீடில்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. அண்ட் தென் பீட்ஸுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அயர்ன் நீடில்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். சப்ஸ்கிரைபரும் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நான் வந்து ஒரே நீடில் தான் வந்து ஹேண்டில் பண்ணுறேன். நான் கற்றுக்கிட்டது, நான் ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாம் அதில் தான், நான் அதே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தேங்க. தாராளமாக உங்களுக்கு எந்த நீடில் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த நீடிலே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். கஸ்டமர் கொடுத்த சாரியில் பார்த்தீங்க அப்படின்னா, செக்குடு பேட்டர்ன் அண்ட் தென் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வந்து அந்த பல்லு டிசைன்ஸில் இருந்தது. ஸோ அதை வச்சு தான் இப்போ வந்து நம்ம டிசைன்ஸை வந்து க்ரியேட் பண்ணோம். கஸ்டமரும் வந்து நம்மகிட்ட வந்து 3D ஒர்க் வந்து கொடுத்து எனக்கு டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்குது வந்து ப்ரூச்சஸ் ஒர்க், அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதை வச்சு வந்து ஒரு டிசைன்ஸ் வந்து நம்மளால் ஆரி ஒர்க்கில் வந்து மேக் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த டிசைன்ஸை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துருந்தாங்களே, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் வந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேயும் வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்குடில் வந்து இந்த எண்டில் வந்து நம்ம கட் பண்ணும்பொழுது அந்த இடமும் வந்து நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங் இருக்கணுன்றதுக்காக நம்ம அந்த சர்க்கிள்லேயும் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். லீஃபில் வந்து ஆஃப் சைடு வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சஸாக நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கட் பீட்ஸில் வந்து நான் 3 பீடாக வந்து ஃபில்லிங் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆஃப் சைட் பீட் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இந்த லீஃபில் வந்து சென்டரில் வந்து ஒரு லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆஃப் சைட் பீட்ஸை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம 2 கட் பீட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து எண்ட் நாட் போட்டுட்டு, அண்ட் தென் அதர் சைட் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ அதர் சைடு ஒர்க் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, 3 பீட் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு, ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு லாங் ஸ்டிச், அந்த ஸ்டெயின் ஸ்டிச் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து கட் பீட் ஆட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும்.
நம்ம லீஃபோடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த கட் பீட்ஸை கொடுக்கறதுனால கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 பீட்ஸ் மட்டும்தான் ஆட் ஆகும். அண்ட் தென் அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு எண்ணாட் போடாமல் அப்படியே வந்து சென்டர்லேருந்து ஒரு 3 பீட்ஸை வந்து ஃபில் பண்ண போகிறோம். நான் கட் ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைப்பில் தான் நான் வந்து கட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நான் கட் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த மாதிரி கட் ஒர்க் கொடுக்கறது வந்து கன்வீனியன்ட் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 12 இயர்ஸாக வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரீசெண்ட் டைமில் தான் இந்த க்ளோ அப்ளை பண்ணி நம்ம கட் பண்ணுறது எல்லாமே வந்து இப்போ தான் வந்தது. ஸோ எனக்கு வந்து நான் கட் ஒர்க் வந்து அப்பத்துலேருந்தே நான் வந்து ட்ரை பண்ணது இந்த மெத்தட்ஸ்ன்றதுனால இதே வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இந்த கட் ஒர்க்ஸை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்மளுக்கு கிளாத்தும் வந்து இம்பார்ட்டன்ஸ், அந்த ஸ்டிச்சஸும் வந்து நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் நம்ம கட் பண்ணணும். ஸோ வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு இந்த மெத்தட்ஸ் வரலை அப்படின்னா நீங்கள் க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் கட் பண்ணுங்கள். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. டிசைனுடைய அவுட்புட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் போதும். ஸோ எந்த மெத்தட்ஸ் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கட் ஒர்க்கில் பாருங்கள், இந்த எட்ஜஸ்லாம் வந்து எந்த இதுவும் இல்லாமல் நம்ம ஃபினிஷிங்காக வந்து நம்ம கட் பண்ணணும். ஏன்னா வந்து அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த செக்குடு வந்து கரெக்டான லெவலில் நமக்கு கிடைக்கும். இந்த ஊதுவத்தியில் வந்து நம்ம கட் ஒர்க் பண்ணும் பொழுது அதில் வந்து சாம்பல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு தணல் இருந்தால் தான் வந்து அந்த கட் ஒர்க் வந்து நீட் ஃபினிஷிங் நம்ம கிடைக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி கட் ஒர்க்ஸ் வந்து ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சின்ன ஹிண்ட்டு. எப்போவுமே வந்து நம்ம அந்த ஹீட் வந்து நம்ம கரெக்டான லெவலில் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஒர்க் பண்ணியிருக்க அந்த ஸ்டிச்சஸ்க்கு பக்கத்தில் வந்து நம்ம வந்து கொடுக்கும் பொழுது அந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணி இந்த கட் ஒர்க்கை கொடுங்க. நம்மளுடைய கட் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே வந்து அந்த 3D ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லைட் க்ரீன் கலர்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ப்ரூச்சஸ் ஒர்க்லாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃப்ளவர்ஸே வச்சு இந்த 3D பேச்சஸ் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நார்மல் நீடிலில் வந்து த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த சர்க்கிளில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் அண்ட் தென் வந்து ஒயிட் கலர் பீட் ஆட் பண்ணி இந்த டிசைனை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சர்க்கிளோடைய அவுட்லைன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஃப்ளவர்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா நெருக்கமாக கிடைக்கணும். ஸோ இந்த அவுட்லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஃப்ளவர் அண்ட் தென் வந்து ஒயிட் கலர் பீட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த பீடை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து சென்டரில் ஃபிட் ஆகும். ஸோ இதே மாதிரி எந்த இடத்துலலாம் வந்து நம்ம சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த ஃப்ளவர் அண்ட் தென் பீட் வந்து ஆட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பீட் வந்து ஆட் பண்ணும்பொழுது பாருங்கள், நம்ம கட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல அதாவது அதுக்கு மேலே வந்து அந்த ஃப்ளவர் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ரொம்ப ஈஸியான ஒரு 3D ஒர்க் தான் இது. நம்ம ப்ரூச்சஸில் ஒர்க் பண்ணுற அதே மெட்டீரியல்ஸில் ஒரு ஆரி டிசைனில் வந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த பீடை விட்டுட்டு அந்த நீடில் இன்சர்ட் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக லாக் ஆகிடும். நம்ம அந்த ப்ரூச்சஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த 2 ஃப்ளவர்ஸ்க்கும் நடுவில் இருக்க கேப்ஸை வந்து இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேப்னஸை நான் வந்து மிக்சடாக வந்து ஒர்க் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் தென் வந்து பீடு, அதாவது ஃபிட்டிங் ஸ்டோனு, 4 mm பீட், கட் பீட், 2 பீட்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஐ ஷேப்பில் இருக்க ஃபிட்டிங் ஸ்டோன்ஸை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்காக இப்போ வந்து க்ளோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வேணுமோ அந்த இடத்துல க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ ரேண்டமாக தான் ஃபிட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து கரெக்டாக வேணும், பிகினர்ஸ் அப்படி உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் எல்லாமே வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 4 பீடை வந்து அதாவது சிங்கிள் பீட்ஸை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மெத்தடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது எண்ணாட் போடாமல் அந்த பீட்ஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போங்களே. இதை பற்றியும் வந்து வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கோல்டு கலர் வந்து டியூப் பீட்ஸை எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எண்ணாட் போட்டு ஒவ்வொரு பீடாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஒரே டைரெக்ஷனில் வந்து கொடுக்காம மாற்றி மாற்றி இருக்கிற மாதிரி நம்ம இந்த டியூப் பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கட் பீட்ஸை நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் இருக்க அந்த ஸ்பேஸஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன்னா ரேண்டமாக வந்து கட் பீட்ஸை வந்து கொடுத்துக்கலாம். கட் பீட் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது எண்ணாட் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அதுதான் வந்து நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக ஃபிட்டாகவும் இருக்கும். நம்மளுடைய அந்த டிசைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு வந்து அந்த கேப்ஸை வந்து ஃபில் பண்ணுற அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம கட் பீட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பீட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் ரொம்ப சிம்பிள் அண்ட் தென் ஈஸி. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அவுட்லுக்கும் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.